இந்த குளிர் கிளைமேட்ல வந்து பாலைவனத்துக்கு போவாங்க. சவுதி அரேபியாவோட போற ரோடு இதுதான். இதுல நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா சவுதி ரோடு. இதுதான் என்னோட ஓனர். And rice, white and yellow. White and yellow, red. கூட எங்க இருக்கு? பத்தல எடுக்க மாட்டேங்குச்சா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபன் வேற லெவல்ல இருக்குது. 5 பேர் தான் இருக்கோம். ஆனா அம்சமா இருக்குது. வேற எதுவுமே கிடையாது. இங்க கோல் போஸ்ட் உள்ளதான் இருக்கணும். பால் வெளியே போயிடக்கூடாது. எடுக்க முடியாது, கஷ்டம். அவ்வளவுதான். இப்பதான் சொன்ன வெளியே போக கூடாதுன்னு. இவர் தான் 1 நம்பர் பைத்தியக்காரு. இவர் பாருங்க தெளிவா இருக்காரு. சப்ஸ்கிரைபரை ஒரு 5 பேரை நான் செலக்ட் பண்ணி கண்டிப்பா. ஏங்க அந்த 5 சப்ஸ்கிரைபர் நாங்க மட்டும் தான். அவர் சும்மா சொல்றாரு. ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்க கார்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னா குவைத்துல ஒரு இந்த குளிர் கிளைமேட்ல வந்து பாலைவனத்துக்கு போவாங்க. பில்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வீட்டு டிரைவராக இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். அதுக்கு தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போன வருஷம் போன வீடியோலாம் இருக்கும். அது வேற ஒரு இடம். இப்போ போகிறது வந்து வேற ஒரு இடம். இப்போ தான் கிளம்பியிருக்கேன். மணி நைட்டு 12:20. ஸோ அங்கே போயிட்டு தான் நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். இப்போ யார் கூட போகிறோம் அப்படின்னா எங்களை அழைச்சிட்டு போகிறது இப்ப பாருங்க என் தலைவர் வந்து ரெடி ஆறாரு. புதுசால் இது லைவ் லொகேஷன். இத பார்த்து வாங்க. அது ஜதீத நியூ இது வந்து இந்த அரபிலாம் தலையில துண்டு போட்டுட்டு இந்த பேட்டா வைப்பாங்களையா, அந்த மாதிரி துண்டு இப்ப போய் குளிருக்காக வாங்கிட்டு. ضروري هذا مشان بارد ما يجي بارد. ايه لازم ضروري هذا. ضروري هذا. இது வந்து கண்டிப்பா வேணுமா, ஏன்னா குளிர் காரணத்தினால. هذا يعرف شنو هذا؟ هذا يحطه هني. موجود. جينا بوت எடுத்து خلاص انت زوج الحين. يلا صورة فيديو طول. இன்னைக்கு போட மாட்டான்னு நினைக்கிறேன். அநேகமா இது போட்டு முடிக்க சாவாது கல்லசா. شنو؟ هذا ممكن كلسا خلاص. والله خلاص بس هذا يدك تليفون. مشكلة تليفون شوية. هذا هني هذا هني. ايوه هذا هني يدي هالشكل. بس الشكل خلاص. مكادة بوت. وين هذا اسود؟ ما يبي اسود؟ لا ما يبي. هذا يسوي كذي. شوف حلوة. شوف الحين نفس السودان. ஸோ இப்போ இதை போட்டுட்டு தான் குளிருக்கு போகணுமா. ஏன்னா காதெல்லாம் மூடுறனால நமக்கு இந்த குழியில் வந்து தொப்பி இருக்குது, அதை போட்டு போகிறோம். ஸோ நாங்கள் போயிட்டு எப்படி இருக்குது இடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் போகிற மாதிரி தான் போகிறோம். يلا ابو حسن سوي درفت. اللي يبي عنده يسوي درفت. பாருங்க இங்கே நிறைய லைட் எரியுதுல, இது எல்லாமே இந்த கைமா தான். அதாவது இந்த பாலைவனத்தில் வந்து டென்ட் போட்டு இருப்பாங்கன்னு சொன்னாலே அந்த மாதிரி தான். இதே மாதிரி ஒரு இடம் செட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். شوف طريق انت. அது கிட்ட போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து சரியா? பாருங்க வச்சு கிழிச்சிட்டு போயிட்டு எப்படியும் வண்டி 180 போவோம். 180 அவ்வளவு ஸ்பீட்ல போறோம். ஸ்பீடா மீட்டர் வேலை செய்யல. கேட்டா பாத்துக்கலாமா? இப்ப கரெக்டா கிளம்பிட்டோம். இது வந்து சவுதி அரேபியாவோட போற ரோடு இதுதான். இதுல நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா சவுதி ரோடு. ஆக்சுவலா நான் இருக்கிறது சவுதியோட பார்டர். இப்போ இதோட பார்டர் தான் போனோம்னா பாலைவனம்.
இங்க பாருங்க, இங்க போர்டுல ஃபுல்லாவே சவுதி அரேபியா ரோடு தான் போட்டிருக்கும். இதுல ஃபுல்லாவே சவுதி அரேபியா ரோடு தான் இந்த ரோடு. அப்படியே இதுல ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா இதுக்கு போற வழியில இந்த மாதிரி லைட்டு போட்டு எல்லாரும் இதுலதான் டென்ட் போட்டு லைட்டு போட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு லைட்டு போற இடத்துக்கு தான் நம்ம போறோம். அதை வந்து என்னோட ஓனர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு தான் போறோம். இது வந்து குவைத்துல குளிர்காலம் வந்துட்டு அப்படின்னா இந்த டிசம்பர் எண்டுலேருந்து இது ஃபுல்லா ஒரு எல்லா இடத்துக்கும் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேருந்து கூலிங் வர வர எல்லாரும் ஸ்டே பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வீடியோ ஷூட் பண்றது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை லீவுங்கிறனால எல்லாரும் மேக்சிமம் இங்கதான் இருப்பாங்க. இங்கேருந்து பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ லைட் இருக்குன்னு. இது ஃபுல்லா பாலைவனம். இப்போ நைட்ல இந்த பாலைவனம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரோட்ல இருந்து இப்ப பாலைவனத்துக்குள்ள நுழையிறோம். இது இனிமேல் பாலைவனம் தான். இதுல இருந்து இதுல ஒரு டென்ட் தான் எங்க ஓனரோட. எங்க இருக்குது? ஐயோ, பாருங்க காரை எப்படி ஓட்டுறாரு. என்னங்க துபாயில ட்ரிப்ட், இங்க பாருங்க ட்ரிப்ட். ممكن مو موجود لا. واو இதுதான் وين هذا صديقي؟ இதுதான் எங்க ஓனரோட அந்த திவானி. يقدر يشوف؟ அதாவது இந்த டென்ட் போட்டு நல்லா கலர் கலரா லைட்லாம் போட்டு ஸோ எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இது சுத்தியும் எதுவுமே கிடையாது. இந்த லைட் ஏரியாலாம் எல்லாம் தூரமா இந்த மாதிரி டென்ட் போட்டுருக்காங்க. செம கூலிங்கா இருக்கு, வேற லெவலு. இப்பதான் வந்து இறங்கியிருக்கோம், இதுக்கே இவ்வளோ கூலிங்கா இருக்கு. இங்க வந்து நம்ம இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எல்லா பாட்டு கட்டு கொடுத்துருச்சு தெரியுமா? ஹலோ சலாம் சலாம். வாங்க 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 வந்துட்டோம். இங்க பாருங்க ட்ரிஃப்ட் அடிச்சு போறாங்க தலைவன். வாவ், வந்தாச்சு. நான் உள்ளர போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ வந்து வந்துட்டோம். இதுதான் பாலைவனம். இந்த மாதிரி இது வந்து எங்க ஓனரோட, இது ஓனர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடம். இங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு, இங்க வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இது கீழே உட்கார்றது. இங்க ஒரு டென்ட்டு, அங்கே ரெஸ்ட் ரூமு, கிச்சனு, இங்கே வாலிபாலு, அங்கே ஃபுட்பாலு, இங்கே வந்து கலர் லைட்லாம் போட்டு செம்மையாக செட் பண்ணியிருக்கு. இது உள்ளதான் இப்போ வந்து எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஒரு கூலிங்னா ரொம்பவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. வெளியே வந்து நின்றா நடுக்குது, அந்த அளவுக்கு ஒரு கூலிங்கு சூப்பராக இருக்கு. நான் உள்ளே போய் காட்டுறேன். உள்ள அல்டிமேட்டாக இருக்கு. அது ரெடி பண்ணி வச்சிருக்கிற இடம். இதுதான் என்னோட ஓனர். لا تنزل فيه. ليه انا اصور يوتيوب؟ لا حلو هذا مكان. سوي نفرات. اي نفرات، سوي نفرات ماكو مشكلة. سوي انا كيف. تمام. سوي هذا صورة من هناك موبايل سوي. والله حلو كله. இதுதான் எங்க ஓனரோட இடம். ஆக்சுவலா எங்க கூட இருக்கிறது யாரு அப்படின்னா பழைய கேங். எல்லாரும் தான் இப்போ வந்து இங்க வந்திருக்கோம். இங்க வந்தது எதுக்கு அப்படின்னா நைட்டு 1 மணிக்கு சாப்பிட தான், வேற எதுக்கும் கிடையாது. கூலிங்ல இந்த மாதிரி டென்ட்ல உட்காந்து செம்மையா சூப்பரா சாப்பிடணும் அப்படின்ட்டு. நல்லா இங்க நின்றா நல்லா ஹீட்டா இருக்கு. இது எங்க ரூம்ல ஒன்று இருந்துச்சு, பழைய ரூம்ல இருக்கா. ரூம்ல இருக்குது வேற, நம்ம இருக்குது டெசர்ட்ல இருக்கும். டெசர்ட்ல இருக்கு. இது வந்து இந்த குளிருக்கு ஹீட்டு சூப்பரா இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு நல்லா லைட்டான ஒரு அனல். அப்புறமா டிவி, இங்க டிவி இருக்குது. இதுதான் நாங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு. இதுக்கு அப்புறமா வரேன். ஸோ இது டிவி, ஸ்வீட்டு. என்ன இது, என்னது பால்கோவா போல பிரிக்காம இருக்குது.
அப்புறமா இது காவா டீ போடுற இடம். இப்போ வந்திருக்கிறது அண்ணன் எல்லாரும் தான். எல்லாம் சாப்பிட ரெடி ஆயிட்டோம். இதுதான் ஆர்டர் பண்ணி வந்த சாப்பாடு. 65.99 and chicken. 65.99 And chicken and rice, white and yellow. white and yellow, red. ثلاثة لون. same علم مال هذا. வேற லெவல்ல இருக்கு. ஸோ இனிமேல் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதுதான். ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். இப்போ சாப்பிட தான் போறோம். சாப்பிட்டுட்டு வந்து இன்னும் வெளியே இருக்கிற மிச்ச மீதி இடம் எல்லாத்தையும் ஃபுல்லா கவர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சூப்பரா அல்ஹம்துலில்லாஹ் நைட்டு 1 மணிக்கு செம்மையா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் கையெல்லாம் கழுவி இங்க பாருங்க. எல்லாம் இப்போ வாலிபால் விளாண்டுட்டு இருக்கோம் வேற லெவல்ல. என் ஓனரும் சேர்ந்து. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட இது கேட்ச் அண்ட் கேட்ச் கிடையாது. அவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல ஒரு ஃபன்னா இருக்கு இங்க. சரி நானும் போய் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நான் அப்புறமா வரேன். விளாட ஜாலியா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் போய் ஐ வில் பிளே அண்ட் கம். ஸோ வேற என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி கேட்டுறேன். இன்னைக்கு இந்த பாலைவனம் தான் செம்ம குளிரா இருக்கு. கையெல்லாம் அப்படியே மரன்னு இருக்கு. ஸோ வேற லெவலு. இந்த நானும் வந்துட்டேன். ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் இங்க. இவ்வளோ நேரம் வந்து இந்த இடத்துல வாலிபாலு ஒரு சூப்பராக வாலிபால் விளாண்டோம். அடுத்த செட்டப் வந்து இப்போ வந்து பாஸ்கெட் பால். ஸோ இங்கே பாருங்க. மாஷா அல்லாஹ் போடுங்க. அடுத்து இங்கே தான் அதோட கட்டை. அவ்வளோ முடிஞ்சு 3 சான்ஸ் முடிஞ்சு. வாங்க நெக்ஸ்ட் ஜாபரியா. கூட எங்க இருக்குது? இங்க இருக்கு கூட. இங்க முடிஞ்சிச்சு. இப்ப வந்து பெரிய பிளேயர். அடுத்து அது ஏதோ ஒரு டைம் கரெக்டா போயிட்டு நினைக்கிறேன். சபாத்தி பண்றீங்க சொன்னீங்க. نمبر 3 يلا نوفل يلا انا بعد لاست لازم سيده تعال بابا بسويت. So next day. Come on. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு சூப்பரான செட்டப். இங்கே பாருங்க. ஸோ இங்கே வந்து உட்காந்து இங்கே நடக்கிற பிளேயிங் கேம்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக இங்கே ஒரு இது டேபிள். அழகாக நம்ம இதில் உட்காந்துட்டோன்னா அங்கே அவங்க விளையாடுறத பார்க்கலாம். இவ்வளோ சூப்பரான ஒரு வியூ. வேற லெவலு. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க பண்ணி வச்சிருக்கிற டிசைன் அண்ட் எல்லாமே. இப்போ வந்திருக்கிற 3 பேருமே ஓனர் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. என் ஓனர் இப்போ தான் இருப்பாங்க. கடையில் இருக்கும்போது தான் அது ஓனர். வெளியே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ வந்து செமையாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ நான் பண்ணுமா? அவ்வளோதான் முடிஞ்சு. சாப்பிட்டதெல்லாம் சரிச்சிட்டுல அடுத்த ரவுண்டு போகலாமா? போடு மச்சான் சரிங்க புரியல எனக்கு. முத பால் போடுமா அப்படி சொல்லிடுங்க. ஆட்ரிக்கா தலைவனுக்கு வந்து குளிர் அதிகமாயிட்டான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்கார போகிறாரு. நம்ம வந்து
இங்கே விளாட வேண்டியதான், வேற லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அவ்வளோதான், பால் இங்கே இருக்கு கூட. அடுத்து இங்கேருந்து பேஸ்கெட் பாலு அது ஒரு பக்கம் முடிச்சுட்டு அடுத்ததான் சர்க்கஸ் விட போகிறோம். இங்கே சர்க்கஸ் இருக்கு கிட்ஸுக்காக. ஒரு கிட்ஸ் ஏறுது. இன்னைக்கு இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதோட நிலைமை. அவ்வளோதான், வெறும் கம்பிங்க உடச்சிருச்சு. தட்டு விட்டு வாங்க பாக்குறதுக்குள்ள. பத்தல எடுப்பு மாட்டிக்கிச்சா? நல்லா இருக்கா? ஏற்கனவே அது விரிஞ்சிருக்கு. ஸோ இது செம்மையா இருக்கு. அப்புறமா இங்க பாருங்க இந்த பிளேஸ, வேற லெவல் செட்டிங்ல கலர் கலரா நல்லா லைட்டு போட்டு பக்காவா. ஆக்சுவலாக இந்த இதுக்கு வந்து என்னோட ரூம்லேருந்து 2 பேர் வரேன்னு சொன்னாங்க. வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நாளைக்கு டியூட்டி இருக்குது காலையில். ஸோ நான் எனக்கு வந்து இப்போ மணி 2 ஆகுதா, அவங்க இதுக்கு மேலே வந்துட்டு போய் ரொம்ப டைம் ஆகிடும் சொல்லிட்டு அவங்க வந்து வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ சுமன் பாய் அண்ட் அஜய், ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு செம்மையாக ஃபன் பண்ணுவோம். ஸோ நீங்களாம் அதான் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே எல்லாம் இந்த செட்டப் பக்காவாக பண்ணியிருந்தாலும் அடுத்த செட்டப் வந்து இங்கே ஃபுட்பால். ஸோ இதுலேருந்து இங்கே இதெல்லாம் வெறும் போஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் லயனை, ஃபுட்பாலுக்கு லயனு எல்லாம் பக்காவாக போட்டு கயிறு கட்டி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காரு என்னோட ஓனர். இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வாலிபால் விளாட தான் போகிறோம். இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கம்பியில் உட்காந்துட்டு அழகாக இங்கே ஃபுட்பால் நடந்தால் ஃபுட்பால் ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்க முடியும். அடுத்து இப்படி திரும்பினோன்னா இங்கே வந்து வாலிபால், அங்கே பேஸ்கெட் பால், இங்கே சர்க்கஸு. அப்புறமா ரொம்ப குளிர் ஓவர் ஆகிட்டு கையெல்லாம் மறத்து போயிட்டுனா டென்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். இப்போ போய் நான் வாலிபால் விளாட போகிறேன் திரும்ப முதல்ல. ஐயோ 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 எங்கேயும் ஓடுதா? போட போட போட. இப்போ பாருங்க பால் எங்கேயோ போகுது. இப்போ ஃபுட்பால் விளாட போறோம். வேற லெவல்ல ஏற்கனவே பகமா இலக்கிது சாப்பிட்டுட்டு விளாண்டது. எப்படி இருக்கு விளாடுற இடம்லாம் எப்படி இருக்கு? இவன் சொல்லுங்க. நான் சொல்றேனே, பனிக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஆனால் ஃபன்னு வேற லெவலில் இருக்குது. 5 பேர் தான் இருக்கோம், ஆனால் அம்சமாக இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. எங்க டீமோட என்டர்டைன்மெண்ட் அவன் தான். எப்படி இருக்கு இடம்? வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வாங்க கோயத்தில் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வாங்க. மிஸ் பண்ணிடுவேன் இந்த இடத்த. அப்படிதான் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி போன தடவை போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ ஃபன்லாம் இல்லை. நான் போன போய் 2 இடம் எப்படி இருக்கு? முடிஞ்சு மவுத்து ஓடுங்க. இடம் அழுகுதுடா. இன்னும் 1 மணி நேரம் இங்கே இருந்தலாம், விடிஞ்சு போகலாம். 1 மணி நேரம் இல்லைங்க, ஒரு நாள் ஆனாலும் பத்தாது. ஆனா கூலிங்களா வேற லெவல்ல கூலிங், செம கூலிங். ஜாக்கெட் இந்த நேரம் மணி 2 மணி வாங்கிட்டு வந்து வண்டி எப்படிடா கொடுப்ப? வாங்கிட்டு வந்து வண்டி எப்படி கொடுப்ப? 2 மணிக்கு 1 ஹவர்ல கொண்டு போய் ஒப்படைச்சோம். வரத்துக்கு வண்டி இல்லாம அப்படி இப்படி ஒருத்தவங்க வண்டியை கடன் வாங்கி வந்துருக்காங்க. அடுத்ததா ஃபுட்பாலு. நம்மளுக்கு சொந்த பந்தம் ஒன்றும் தெரியாது, ஆனால் உமரா போனாங்க. ஜஸ்ட் ஒருத்தவங்க பழக்கமானாங்க, இந்த அளவுக்கு வண்டி கொடுத்துருக்காங்க. இன்ஷா அவங்களுக்கு பெரிய இலக்கிது. அடுத்து ஃபுட்பால் விளாடுவோம். அவங்களுக்கு நன்றி சொல்லுமா? நன்றி சொல்லியாச்சு வீடியோ மூலியமா. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபுட்பால். கோல் கீப்பர் யாரு? ஓ இங்கேருந்து கோல் போட போறதான் மேட்ரு. கோல் கீப்பர் நிக்கணும். பெனால்டி ஆமா. கோல் தான். கோல் அடிச்சு கேட்டுறேன். ஒரே கிக்ல கோல். ஆமா ஒரே கிக்ல கோல். இங்கே கோல் போஸ்ட் உள்ளதான் இருக்கணும், பால் வெளியே போயிடக்கூடாது, எடுக்க முடியாது, கஷ்டம். அவ்வளவுதான். இப்பதான் சொன்ன வெளியே போக கூடாதுன்னு. அங்க இடம் கிடையாது. சீக்கிரம் ஓடுங்க, வாக்கியா யாரு போறா? ஓடுங்க. பால் அடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத புள்ள மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆளு கோல் கீப்பர் நிக்கிறேன்னு பாலை வெளியே விட்டுவிட்டு அங்கன ஒரு ஆளு கோல் கீப்பர். பாருங்க என்ன நடக்க போகுதுண்டு. என்ன தடுத்துட்டீங்க? அடுத்து ஒரு ஆளு ஒரு டைமு முடிஞ்சு பால் போச்சு. ஓடுங்க, ஒரு ஆள் ஓடுங்க. நம்மளாலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளோ வேகமெல்லாம் ஓட முடியாது. ஒரு சூப்பரான, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த பிளே. இந்த மாதிரி பர்ருக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, பட்டு இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்களான்னு தெரியல. இன்னும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் நான் போன தடவையே வரேன்னு சொன்னேன், பட் ஆனால் எல்லாரையுமே அழைச்சிட்டு ஒரே டைமில் வர முடியல. ஏன்னா இந்த மாதிரி நைட் டைமில் வெளியே வர்றதுங்கிறது கஷ்டம். இப்போ நாங்கள் வெளியே இருக்குங்கிறதுனால நாங்கள் டக்குன்னு
உள்ள பாத்ரூம்ல ஆள் இருக்கு வேணுக்கிட்டே பாலை விட்டு இங்க இருக்குங்க போஸ்ட். அவ்வளோதான் முடிஞ்சிட்டு பால் போயிட்டு இந்த மாதிரி சூப்பராக விளாண்டுட்டு இருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்குது. ஸோ இன்னும் விளாண்டுட்டு நாங்கள் வந்தது வந்து ஒரு மணி 12:30 கிளம்பணும். இப்போ மணி 2. ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து விளாடுறது. இந்த கோல் போஸ்டோட தான் அடிக்கணும். வெளியெல்லாம் போனால் நான் எடுக்க மாட்டேன். கோல் போஸ்ட் இங்கே இருக்கு. கோல் இப்போ நான் கோல் கீப்பரு. இங்கேருந்து ஒரு வீடியோ. அது வாய்ப்பே இல்லை உள்ள வர்றதுக்கு. கண்டிப்பாக இந்த 2 போஸ்ட்டுக்கு வெளியே தான் போகும். இது பாருங்க, இதுக்கு பாலை தொட்டு விட்டாலும் இப்படி தான் வந்திருக்கும். கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வரோம். ரிலாக்ஸேஷன். ஏன்னா இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விளாண்டுட்டு. ஏன்னா இந்த மாதிரிலாம் விளாண்டதுலாம் எங்கள் ஊரில் இருக்கும் பொழுது இங்கே வந்தெல்லாம் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சிக்கும் போது அதை பயன்படுத்திக்குவோம். விளாண்டுட்டு வரோம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் எது ஃபுட்பாலு எது வாலிபால்னு தெரியல. ஆனால் ஜாலியாக இருக்குது. நானும் கோல் கீப்பராக ரொம்ப நேரமாக அந்த வீடியோ எடுக்கிறேன். ஒரு பால் கூட உள்ளே வரல. என் கோல் கீப்பர் இங்கே நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள். ஐயோ, அப்போ கூட உள்ள போக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இப்போ பால் வந்து அநேகமாக அடிக்கிற பால் என் ஏரியாக்கே போய்ட நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, எது ஃபுட்பாலு எது வாலிபால்னு தெரியாத ஒரு கேங் வேற லெவல்ல இருக்கு. எப்பதான் பால் உள்ள வருமா? அவ்வளோதான், வழக்கம் போல பால் உள்ள போல. கோல் போஸ்ட் இருக்கு. ரொம்ப நேரமா நிக்கிறேன். ஒரு பால் கூட யாரும் அடிக்க மாட்டீங்க. இப்ப இந்த பால் லெஃப்ட்ல போவோம். கோல் கீப்பரா நிக்கிறேன் ரொம்ப நேரமா. அதாச்சும் வேறதான் பார்ப்போம். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. அவ்வளவுதான். ஒரு கோல் கீப்பர் நிக்க வச்சு ஒரு பாலாச்சும் அடிச்சிங்களா என் பக்கம் யாராச்சும்? ஏன் உள்ள டீ இருக்குது, தண்ணி இருக்கு. இப்ப அடுத்து ஓனர் வந்து டீ போட்டு வச்சிருக்காராம். விளாண்டது போதும், கூலிங்கா இருக்கு, வாங்க உள்ளன்னு சொல்லிட்டாரு. அதனால வாங்க போவோம் உள்ள. கையெல்லாம் கழுவிட்டு போயிட்டு டீ. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட். இப்படிலாம் வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அது சில பேருக்கு தான் அமையும், எல்லாருக்கும் அமையாது. கரெக்ட் இல்ல? இந்த இது வந்து இங்க தண்ணி ஃபெசிலிட்டியோ கரண்ட் ஃபெசிலிட்டியோ கிடையாது. இது வந்து இந்த மாதிரி டேங்கரு, இதுக்கு வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி விட்டுருவாங்க யாராச்சும் டேங்கர்ல வந்து. அப்புறமா கரண்ட் ஜெனரேட்டரு, அதுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 50 தினாரு. அப்படியா? ஆமா, என்னங்க சொல்றீங்க? உள்ள சொன்னது என்னதான் கேட்டீங்க? அப்படியே நம்மளுக்கு அரபி தெரிஞ்சா போறோம். அதுக்கு இந்த கரண்ட்டுக்கு வந்து மொத்தமா அவங்க சுத்தி அங்கங்க போட்டுருக்கலாம் அவங்க ஃபேமிலி. அதனால அதுக்கு வந்து மொத்தமாவே 50 தினார் இவனுக்கு. அடுத்து அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு, அதுக்கு இவங்க வந்து ஒரு ஜென்ரேட்டர் காசு கொடுத்து சொந்தமா வாங்கி வச்சிருக்காங்க. அது ஈஸியான வேலை. வேற ஜென்ரேட்டர் வாடகைக்கு வரப்போகுது. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரது தானே. இதெல்லாம் வாங்கி போட்டு வச்சுலாம் இது முடிச்சு டென்ட் போட்டு இது பண்றானு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பிரிச்சிருவாங்க. பிரிச்சிருவானுங்க. பிரிச்சு ஜென்ரேட்டர் எடுத்து போய் எங்க வைக்கிறது? வேஸ்டா போயிடாதா? இந்த காரை போட்டுருக்க மாதிரி ஊட்டு செட்ல போட்டு வச்சுக்க வேண்டியதான். ஏன் அந்த காரெல்லாம் போட்டு வச்சு இல்லையா?
நம்ம கோப்ரா எடுத்து நம்ம வீடியோ எடுப்போம். என்னது கோப்ரா கோப்ரா இல்லை கோப்ரோ. இப்போ விளாண்டுட்டு உட்காந்தாச்சு. எல்லாம் இப்போ டீ குடிக்க போகிறோம். டயர்டு. இந்த இடத்த பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குன்னு. அதுதான் அல்டிமேட்டு. அவ்வளோ க்ளீனாக இவனது வச்சிருக்காப்ல. அந்த பக்கம் வந்துடு. இப்போ எல்லாருக்கும் டீயை ஊற்றி انا بس هذا هيك يوم واحد بس واحد. தண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த பாக்கெட். ஏய் எனக்கு வேணாம் உனக்கு கூட. குடிங்க. அப்படிங்களா? சூப்பர். தேங்க்யூ. அது 450 ரூபா இது. அதை ஊற்றி ஏச்சி வாங்காம. சொல்ல எப்படி இருந்துச்சு? காவாச்சி டாயில் வச்சு இல்ல உண்மையிலேயே கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி ஒரு இதை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த மாதிரி கிழவனே நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. بعد ان شاء الله كل يوم يجي فرايداي كل اسبوع يجي ان شاء الله. اوكي தயாரிச்சிருக்காங்க. هذا الكويت اذا انت يلقى عند هذا نفر كويتي قديم ممكن حتى 100 دينار ما يبيع بس قديم 100 دينار. نفرات يحب هذا نفر 100 دينارனா 100. هذا بس مو هذا இது பழசா இருந்துச்சு. قديم டேமேஜ் ஆஞ்சா 100 தினாரா. டேமேஜ் இல்லடா. பழைய மாமா ஏய் நாங்க டேமேஜ்ல அப்புறம் வாங்குவாங்க பைத்தியக்கார. டேமேஜ் இல்லடா திருக்கு புண்டை. انا شغل ஐயோ சொல்லி அம்மா நான் சாவடிக்கிறாங்க. இவருக்கு தாங்க வேலை. ஒரே போனை தொலைக்கிறது. மச்சான் போனு இங்க, மச்சான் என் சட்டி இங்க. இதுதாங்க கேட்குற வேலை. அவரை பாருங்க நல்லா திண்டு விட்டு எந்திரிக்க முடியாம முக்கிட்டு இருப்பாருங்க. இவர்தாங்க இந்த கேமராக்கு முதலாளி. இவர் தாங்க 1 நம்பர் பைத்தியக்காரு. இவர் பாருங்க தெளிவா இருக்காரு. அவர் தாங்க எங்களை கூட்டு மதிச்சு சாப்பாடு போட்டிருக்காரு. எங்க இருக்கு டீ எங்க இருக்கு அந்த கிளாஸ் டீ எல்லாம் வேணாண்ணே. இது வேணா சாப்பிடலாம். சாப்பிடு ஆமா எது என்ன எடுத்து சாப்பிடுங்க. எல்லாம் நமக்கு இப்போ சாப்பிட முடியல. முட்டை இருக்கு. எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போய் சாப்பிட சாப்பிடுவோம். வீட்டுக்கா? ஆமா. ஏய் சாப்பிட்டு சொல்லாத அதெல்லாம். இதுதா இது பேர் என்ன மச்சான்? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வீட்ல வந்திருக்கேன். இது பேர் டிவி. எப்படி இருக்கு? இடம் எப்படி இருக்கு? என்ன இருக்கு? இது என்ன எடுக்கிறீங்கன்னு தெரியலையே. எப்படி வாடா மச்சான் விட்டு எப்படி இருக்கு இடம்? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு. செமையான ஒரு பிளேஸ். நான் வந்து குவைத் வந்து இதோட 2 இயர்ஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இது. ஃபுட்பால் விளாண்டோம், வாலிபால், பாஸ்கெட் பால் எல்லாம். என்னால ஓட முடியல. கீழே இருக்காங்க. இல்லை நல்ல சாப்பாடு, வெயிட்டான சாப்பாடு, வேற லெவல். சிறப்பா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் போனேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரை அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக இது எல்லாமே எங்கள் ஓனரோட தான். நெக்ஸ்ட் டைம் ஓனர்கிட்ட கேட்டுட்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரை ஒரு 5 பேரை நான் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக. ஏங்க அந்த 5 சப்ஸ்கிரைபர் நாங்கள் மட்டும்தான். அவர் சும்மா சொல்கிறாரு. இல்லை இவங்களை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் புதுசாக வரவங்களை வந்து நம்ம அழைச்சிட்டு போகிறோம். தெரியுமா வந்த வழி? தெரியாது. வந்த வழி தெரியுமா? தெரியாது. ஏன் வெளியே போன தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியுமா? எனக்கு தெரியும் வழி. இப்போ வந்து வந்துட்டோம் ஒரு வழியா. இந்த இது காட்டுக்குள்ளார வண்டி ஓட்டிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து வெளியே போகிறது எப்படி தெரியல. அதனால இப்போ ஓனர்கிட்ட வழி கேட்டாது. சொல்லு உங்களுக்கு இது ஏன் சொல்லு தான் எடுத்துக்கோங்க போகலாம். ஏன் இங்கே யார் என்ன சொல்ல போகிறா நமக்கு? ஸோ ஒரு சூப்பரான இந்த டென்ட்டுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு, என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ எல்லா இடத்துக்கும் இவங்களே அழைச்சிட்டு போகிறேன்னு கிடையாது. எங்களை வந்து கேட்டோம், இவங்க எல்லாரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வெளியே வேலை பார்க்கறதுனால ஈஸியாக வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் மட்டும் என்ஜாய் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இங்கே இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு அடுத்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையுமே முடிஞ்சிச்சுன்னா நான் அழைச்சிட்டு இங்கே வரேன். ஓனர்கிட்ட சொன்னால் பர்மிஷன் கொடுத்துருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து விளாட்லாம். இங்கே இருக்குது, டென்ட் இருக்குது, ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மைண்ட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஓனர் அப்படி தான் இங்கே வந்து உட்காந்துருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே. நான் வந்து கிளம்ப போகிறேன். نوفل اطلع قدامكم.
பை 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 see you. அஸ்ஸலாமு அலைக்கும். So எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா பை பை பை. ஸோ எல்லாரும் இப்போ கிளம்புறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி மீட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் செம்மையாக மீட் பண்ணுவோம். பை பை see you. Okay bye 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 see you.